நான் கொல்கத்தாவில் வங்காள சட்டமன்ற தேர்தல்களின் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவை செய்தி சேகரித்து வருகிறேன். மேலும் இந்த ஓட்டில் வாக்காளர்களின் முக்கிய பிரச்சினைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் முயற்சிக்கிறேன். என்கிட்டம் இந்த 2 வாக்காளர்கள் இங்கே என்னுடன் இருக்கிறார்கள். அம்மா, உங்க பேர் என்ன? ரீட்டா மித்ரா. உங்க பேரு? ஜெய் மித்ரா. நீங்கள் ஓட்டு அளித்த போது ஒரு வாக்காளராக உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது என்ன? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நமது கருத்தை நாம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை கடந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம். மேலும் யாரால் இதை செய்ய முடியுமோ, தனது சொந்த புத்திக்கு எட்டுகிறபடி யார் இதை செய்ய முடியும் என்று தோன்றுகிறதோ அவரையே நாங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறோம். அந்த வகையில தான் எனது கருத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். மேலும் போச்சு சுவாண்டு, நீங்கள் இப்போ எங்களை பிரச்சாரங்களை பார்க்கும் பொழுது அது பாஜக உடையதாக இருந்தாலும் சரி, டிஎம்சி உடையதாக இருந்தாலும் சரி, அல்லது இடதுசாரிகளுடையதாக இருந்தாலும் சரி, வாக்காளர்களின் பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய பிரச்சனை போன்றவை கட்சிகளால் சரியாக எழுப்பப்பட்டதாக உங்களுக்கு தோன்றுகிறதா இல்லையா? இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், யார் என்ன வேலை செய்திருந்தாலும் நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 5 வருடங்களில் கூட எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொண்டோம். அவர்கள் சொல்வதில் கால்வாசி நடக்குமா என்பதே சந்தேகம்தான். அதனால யாரை நாங்கள் தேர்வு செய்வது, யாரால் எவ்வளவு செய்ய முடியும் என்று நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. வாய்ச்சவடால் பலரும் காட்டுகிறார்கள், ஆனால் அது பலனளிக்குமா இல்லையா என்பதை நாங்கள் தான் யோசிக்க வேண்டும். சார், உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா என்ன இருந்தது? என்னுடைய பிரச்சனை என்னன்னா, எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அதை விட இன்னும் முன்னேற்றம் வேண்டும். நாங்கள் இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், அதை கொடுப்போம் அப்படின்று சொல்லி பாதி விஷயங்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. நாங்கள் ஏதாவது பெறுவோம் அப்படின்று மக்கள் எல்லா வகையிலும் எதிர்பார்க்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கிடைத்திருக்கிறது. இன்னும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். அப்படித்தான் நாங்கள் விரும்புகிறோம். இங்கு இருக்கும் ஆண்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்று. ஆனால் இந்த முறை தேர்தலில் நாங்கள் பார்த்தது, அதாவது இந்த தேர்தல் நடந்த விதம், நான் இத்தனை ஆண்டுகளாக வாக்களித்து வருகிறேன். இந்த முறை மிகவும் நேர்மையாகவும் மிகவும் நன்றாகவும் இந்த தேர்தல் நடந்துள்ளது. இது அவசியமாக இருந்தது. இந்த முறை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நன்றாக இருக்கின்றன என்று நினைக்கிறீங்களா? மிகவும் நன்று. அது சரிதான், மிகவும் நன்று. கடந்த முறையை விட அதிகமாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தன? பாருங்கள், முன்பு நாங்கள் நின்று கொண்டிருந்த போது பிஎல்ஓவின் முன்னாடி கொடுத்து விட்டார்கள். பிஎல்ஓ எல்லாம் குறித்துக் கொள்கிறாரு. ஃபோன் வருகிறது. இதில் கள்ள ஓட்டுக்காக இத்தனை நாள் நடந்து கொண்டிருந்தது. என் கணக்குப்படி முழுக்க நிறுத்தப்பட வேண்டும். நிச்சயமா. சரி. ஆக மீண்டும் நான் நினைக்கிறேன், காலையிலேயே தங்கள் ஓட்டு அளிக்க வந்திருக்கும் மற்றும் தற்போது வங்காளத்தில் 142 தொகுதிகளில் வாக்களித்து கொண்டிருக்கும் இந்த வாக்காளர்கள் அனைவரிடமிருந்தும் ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம் கிடைக்கிறது. மேலும் நான் உங்களால் இந்த பக்கமும் பார்க்க முடிவது போல, காலையிலேயே தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வந்த வாக்காளர்களின் பல வரிசைகள் உள்ளன. நான் ஒருவேளை இன்னும் 1 அல்லது 2 பேரிடம் பேச முயற்சிப்பேன். மேடம், நீங்கள் தவறாக நினைக்கலை என்றால் நான் உங்கள்கிட்ட பேசலாமா? உங்க பேர் என்ன? என் பேர் அர்பா தத்தா. அர்பா, எந்த கட்சிகளின் பெயரையும் குறிப்பிடாமல் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமாம். நீங்க உங்களுடைய ஓட்டு அளிக்க வரும்போது ஒரு வாக்காளராக, ஒருவராக, கல்கத்தா வாசியாக உங்கள் மனதில் உள்ள பிரதான பிரச்சனை என்ன? அது வெளிப்படையாக வேலைவாய்ப்பு, மேலும் பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டியது போல எந்த பார்ட்டியையும் சாராதது. அதனால அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது அடிப்படை தேவைகள், பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் கூட, விலங்குகளுக்கும் கூட. அதனால அந்த எல்லா விஷயங்களையும் மனசில் வைத்துக்கொண்டு நான் ஒரு ஓட் போட போறேன். அதனால ஆமா. மேலும் ஃபங்காக்ஸ் நேன நீங்க பயிற்சி பதுகிறாப்பு என்று சொல்லும் பொழுது, வங்காளம் போன்ற ஒரு இடத்துல சொல்லப்போனால் கடந்த தசாப்தத்தில் அல்லது அதற்கு மேலாக பெண்களின் பாதுகாப்பு நிலைமை எப்படி இருந்திருக்கிறது என்பது பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன? அதனால உங்களுக்கு தெரியும், ஒருவித பாதுகாக்க பெண் ஊசலாட்டம் இருந்திருக்குது, ஏனென்றால் இங்கும் அங்குமாக. ஸோ அதனால இன்னும் அதிகமான காவல்துறை, உங்களுக்கு தெரியும், அதிகாரிகள் அல்லது உதவும் பணியாளர்கள் போதுமான அளவு செயல்படும் ஒரு ஆப். ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு விதமான, உங்களுக்கு தெரியும், தொழில்நுட்பத்தில் தேர்ந்தவர்கள். அதனால் நாங்கள் அதை பயன்படுத்த முடியும் அல்லது அதை பயன்படுத்த எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படலாம். ஸோ அதனால அது அந்த மகிழ்ச்சி அளிக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது. உங்களுடைய மனசில் இருக்க பெரிய பிரச்சனை ஏதாவது உள்ளதா? பாட்டியின் பெயரை சொல்லாமல்.
நேர்மையாக வாக்களிக்க வந்திருக்கிறோம். இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். இதுக்கு மேல என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க. இது போன்ற ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும். இதுதான் நான் விரும்புவது. எந்த மரணமும் நிகழக்கூடாது, எந்த மோதல்களும் நடக்கக்கூடாது. இதுதான் விஷயம். பெரிதாக ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி. ஆகவே நான் நினைக்கிறேன் இங்கு இதுதான் நிலைமை. பெங்கால் சட்டமன்ற எலெக்ஷனின் 2ஆம் கட்டத்திற்காக தங்கள் ஓட்டை செலுத்த இங்கே வரிசைகளில் ஏராளமான மக்கள் உள்ளனர்.